எனக்கும் கலைக்குது என்னண்டா அங்க நின்றாலும் வேற இங்க கண் பார்த்து கொண்டு வேண்டிய பொக்ஸா போட்டேன். A few minutes later, 1 hour later, 2 hours later, 3 hours later. அண்ணே அண்ணே என்ன சொன்ன? அண்ணே உழைப்பு ஒரு மனிதனின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அவனது அத்தனை பரிமாணங்களையும் அலங்கரிக்கும். மனிதனின் உடம்பை பிடி நெருங்குவதில்லை. உழைப்பாளிகள் என்றென்றும் போற்றப்படுவார்கள். மிகவும் அதிகமாக உழைப்பவர்கள் பாராட்டு மேடையில் ஏற்றப்படுவார்கள். உழைப்பாளிகள் என்றென்றும் போற்றப்படுவார்கள். எனக்கும் கலைக்குது என்னண்டா நிற்குதில்ல காணிக்காரன் ஆள் இப்போ கொஞ்சம் தடுக்க சாப்பாடு என்ன தண்ணியில் எடுக்கப்போ அதுக்கு ஒரு கட்டத்தை கொடுப்போம். அங்க நின்றாலும் வேற இங்க கண் பார்த்து கொண்டு வேண்டிய மண்படி வச்சு கொண்டு நிற்கிற மாதிரி என்றாலும் கொஞ்சம் கடத்தி போட்டால் போக விட்டுட்டு ஒரு கட்டத்தை விட்டு விடுவோம். இப்போ கூட வச்சு வதைக்கிறாரு நான் ஆள் போக விட்டு நாங்கள் ரயில்வே கட்டத்தை விட்டு படத்தில் வெட்டி விட்டுருவோம். தண்ணிக்கா நெய்யிலே கொண்டு வா அப்போ நானும் இல்லை அப்படிங்க வண்டியை கொண்டே கொண்டு அப்பா வேலைகிறேன். இப்போ வேலைக்கு நான் தண்ணியை முடிக்க வேண்டாம் அளவுக்கு தண்ணி எடுக்க போடும் தானே அந்த வீட்டுக்கு நான் கொஞ்சம் மாறி தண்ணியை பிடிக்க முடிச்சுது அப்படி என்ன தண்ணியை முடிச்சேன்டா அல்லது தண்ணி எடுக்க போகும் தூரம் போவேன் கொஞ்சம் அதுக்கு ஆறில்ல அடியோ நம்மளுக்கு தண்ணியை பிடிச்சி பண்ணி பொக்ஸா போட்டேன். கொஞ்சம் மாறி மாறி ஒரு ஆள் வெளியே விட்டு பாடுறேன். அப்போ ஒரு ஆள் கொத்தின மாதிரி நடிக்கிறோம். மண்வெட்டியெல்லாம் அப்படி கொத்தின வழியை வச்சு விடுவோம். வச்சுட்டு அப்ப நாங்க முதல் 4 பேரும் போய் படுக்கிறோம். படுக்க நீங்க அப்படி தாயில போறீங்க டக்கடா அவர் வந்தாயில கொத்தின மாதிரி நடிக்கிறோம். பார்த்தா டக்கண்டு அடியா போன் அடிக்கலாம் சொல்ல போட்டு படுப்பாங்க நீ கொத்தி கொண்டு இதான் இது வந்தா வந்தா ஆள் எங்களை இருக்கேன் வதச்சது தானே கொஞ்சம் நான் படுத்துட்டு வர விட்டு போவேன் பண்ணி A few minutes later. A few minutes later. 1 hour later. 2 hours later. 3 hours later.
பொடியல் வேலைக்கு நாங்கள் பாவம் பண்ணி தண்ணி சாப்பாடெல்லாம் கொண்டு இருக்கு பொடியல் வாரத்தில் சொல்லி பொடியல் வேலைக்கு கூட செய்யணும் இந்த பொடியலை காணையில் விடுதலை அண்ணே அண்ணே உங்களுக்கு அணிஞ்ச சாப்பாடு கடமை தானே ஃபோன் அடிக்கிறாங்க ஹலோ சொல்லுங்க சின்ன போன் என்ன நீங்க நித்திரையா போனீங்களோ இல்ல இல்ல போதா நாங்க இங்க பாருங்க போலாம் அதெல்லாம் முடிச்சு கோல் போட்டு போய் ஓட்டி கொண்டீங்க அங்க பாருங்க அந்த நீங்க அதுக்குற எல்லாம் கொளுத்தியலாம் தண்ணி ஒண்ணா நித்திரையா ஜி அது எனக்கு தெரியுமா அவங்க கொஞ்சம் மேலாண்ட கொஞ்சம் கலச்சி போன மேலாண்ட ஒண்ணா நின்றவன் அந்த கரையை கொத்த விட்டுறான் எல்லாரும் வந்து சொல்லுங்க ஜி இல்ல இல்ல பாருங்க வேலையே போதா பாரு தண்ணி எல்லாம் குடிங்க பாருங்க உங்களா கூட்டி என்ன நீட்டா கிடக்கு புறாய் கிடக்கு பாருங்க அது என்ன நீட்டா புறாய் கிடக்கு எப்படி போதா நீட்டா கிடக்கும் அதான் நாங்கள் கொஞ்ச நேரம் 6 நாள் முக்கா வெயிலானி உங்களுக்கு எனக்கு வர உடனே உங்களுக்கு எடுத்துடலாமா உண்மையாக வடி நல்லா இருக்கு எங்களோட ஊரில் இல்லை எந்த ஊருண்டாலும் சரி செய்வீங்களா நீங்கள் ஆமாம் சார் ஆமாம் எந்த ஊருண்டாலும் பார்க்கட தேத்தனியில் குடிச்சிட்டு செய்வோம் அழைச்சி போ தேத்தனியா குடிங்க சரிங்க நினைப்பா